வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த சாப்டர் வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் 10 குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து எது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற கேள்வி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சிலபஸோட லிங்க் ஆகுதுன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு ஒரு டாபிக் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அண்ட் மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அதோட கம்போசிஷன், பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதோட ஆர்கனைசேஷன், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்ட் 1 ஆஃப் த வீடியோன்றனால ஸோ இதோட கண்டெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெமோக்ரஸி நம்மளோடது வந்து டெமோக்ரஸின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ டெமோக்ரஸி மூலமாக எப்படி நம்மளை கவர்ன் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை ஆட்சி செய்கிறாங்க, அண்ட் லெஜிஸ்லேச்சரோட ரோல் தான் என்ன, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றதும், அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, இவங்களோட எலெக்ஷன் எப்படி நடக்குது, அண்ட் சென்டருக்கும் சென்டரில் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்குது, ஸ்டேட்டில் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பவர்ஸை வச்சு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரியும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லெஜிஸ்லேச்சரோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தங்களுக்கு பவர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பவருக்கு அவங்க வந்து ஒருத்தங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ என்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா ஒழிய அவங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கால் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நாளைக்கு என்ன வேலை செஞ்சோமோ அடுத்த நாளைக்கு அவங்க லீட்கிட்டயோ இல்லை மேனேஜர்கிட்டயோ பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்போது அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நம்ம சூஸ் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவாக ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பவர் வரும். ஸோ அந்த பவரில் அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரது வந்து லெஜிஸ்லேச்சர் மூலமாக, அதாவது லோக்சபா மூலமாக வந்து கொண்டு வராங்க. மக்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. ஸோ லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணி அங்கே வந்து அனுப்புவாங்க. அங்கே போன ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஒரு லாவை வந்து மேக் பண்ணுறதோ இல்லை இருக்கிற லாவை சேஞ்ச் பண்ணுறதோ அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ லெஜிஸ்லேச்சர் வந்து சென்டர்லேயும் சரி ஸ்டேட்லேயும் சரி இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ சென்டரில் இருக்க லெஜிஸ்லேச்சருக்கு பேர் பார்லிமெண்ட் ஆர் நேஷ்னல் லெஜிஸ்லேச்சர். அண்ட் அதில் வந்து 2 ஹவுசஸ் இருக்குது. ஸோ அதை பேர் பைகேமரல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த பைகேமரல் சிஸ்டமை வந்து நம்ம யூஎஸ்ஏ கிட்ட இருந்தும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டம் கிட்ட இருந்தும் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பைகேமரல் சிஸ்டமை வந்து வச்சுருக்கோம். அண்ட் அந்த 2 ஹவுசஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று லோக்சபா ஆர் லோயர் ஹவுஸ், இன்னொன்று வந்து ராஜ்யசபா ஆர் அப்பர் ஹவுஸ். அண்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் வந்து இருக்கலாம். பட் சில ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. அண்ட் யூடிஸை வந்து டைரெக்டாக வந்து யூனியன் கவர்மெண்ட்டே வந்து கவர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று லெஜிஸ்லேட்டிவில் லாவை வந்து மேக் பண்ணும். ஃபினான்ஷியல் பவர்னால் யூனியன் பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணும், அதாவது மணி பில்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அண்ட் இது இல்லாமல் எலக்ட்ரல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எலக்ட்ரல் ஃபங்க்ஷன்னா ஸோ பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன், வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இவங்க தான் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரிமூவ் பண்ணுற பவரும் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறனால ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரப்போசலில் வந்து இவங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ரிமூவல் ப்ராசஸ்லையும் இவங்க வந்து ஈடுபடலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராஷ்டிரபதி பவன், ஸோ பிரசிடென்ட்டோட ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை அவங்கள இம்பீச் பண்ணுறதும். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டி அப்படின்னா பார்லிமெண்ட்டோட செஷனை வந்து சமான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் வந்து 2 செஷனாக ஒரு 2 செஷனாச்சும் நடந்திருக்கணும். மினிமம் 2 செஷன், மேக்ஸிமம் வந்து 3 செஷன். அண்ட்
ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்டிங்கில் பார்லிமெண்ட்டோட செஷனை வந்து பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவார். ஸோ அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கான பார்லிமெண்ட்டோட ஃபியூச்சர் கோர்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க, அந்த கவர்மெண்ட்டோட புது பாலிசி என்ன, ப்ரோக்ராம் என்ன, இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத வந்து அதில் வந்து அட்ரஸ் பண்ணுவார் அந்த மீட்டிங்கில். அண்ட் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னோம், லெஜிஸ்லேஷன் சொன்னோம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது, ஸோ நிர்வாகத்தை வந்து ஓவர்சீ பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஸோ பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் மணி பில்லை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த மணி பில்லை பாஸ் பண்ணுறதும் அவங்களோட வேலையாக இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் கிரீவியன்சஸ், ஸோ பப்ளிக் இஷ்யூஸ் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதோட லென்ட் அவுட் பண்ணுற இடமா இருக்கும். ஸோ வெளியிடுற இடமா வந்து லோக்சபா வந்து ஏற்படும். அதனால தான் நிறைய வாட்டி அசம்பிளியில் பார்க்கும்போது பிரச்சனை மாதிரி, தட் மீன்ஸ் ரொம்ப சண்டை போடுற மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ நேஷ்னல் இஷ்யூஸை வந்து அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோக்சபாக்கு வந்து கேபினெட், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்க இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாகவும் இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஆஸ் எ டீமாக ஒரு கலெக்டிவாகவும் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் லோக்சபாக்கு இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்குது. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, மினிமம் 2 செஷன், மேக்ஸிமம் 3 செஷன். ஸோ மேக்ஸிமம் 3 செஷன் அப்படின்னா பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். ஸோ பட்ஜெட் செஷன் வந்து யூஸ்வலாக February to May நடக்கும். ஸோ இந்த வாட்டி 2020 பட்ஜெட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா March 18 வந்து நடந்திருக்கு. அண்ட் மான்சூன் செஷன் வந்து July to August நடக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா September 14 தான் நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் கோவிட் பேண்டமிக். அண்ட் வின்டர் செஷன் வந்து November to December வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து வின்டர் செஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்டூனை இன்டர்பிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கார்ட்டூனை நான் ஆட் பண்ணல, நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அதில் இருக்க கண்டென்ட் மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன். அதாவது விமெனோட ரிசர்வேஷன் பில், அதாவது ஸோ விமென்க்கு பார்லிமெண்ட்ல ஆகட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், அதில் 33% ரிசர்வேஷன் இட ஒதுக்கீடு வந்து அந்த பில்லில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. பட் அந்த பில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 2010 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. பட் லோக்சபாவில் அது பாஸ் ஆகலை. 9 இயர்ஸாக வந்து லோக்சபாலே வந்து இருக்குது. ஸோ அந்த பில் தான் வந்து 108 அமெண்ட்மெண்ட் பில். ஸோ ரீசெண்டாக இப்போ கூட மே மாதம் வந்து ஸோ இந்த பில்லை வந்து பாஸ் பண்ண சொல்லி நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்சபாவோட ஃபங்க்ஷனிங். ஸோ லோக்சபாவோட ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் மொத்தம் 545 பேர் இருக்காங்க. அந்த 545 பேரில் 543 பேர் தான் வந்து டிரெக்டாக மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க. அதாவது ஒருத்தர் வந்து 18 வயசு ஆனாங்கன்னா அவங்களால ஓட் போட முடியும். ஸோ அவங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியில இருந்தும், அதாவது 543 கான்ஸ்டியூன்சியாக பிரிப்பாங்க. இந்தியாவை வந்து அப்படி சப்டிவைட் பண்ணுவாங்க. சப்டிவைட் பண்ணி அந்த 543 கான்ஸ்டியூன்சிக்கும் ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணி 543 பேர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் 2 பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக 2 பேரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. பட் இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் ரீசெண்டாக ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. மெஜாரிட்டியை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி, ஸ்டேட் அசம்பிளி நடக்கும்போது ஸ்டேட் கான்ஸ்டியூன்சின்னு தனியாக பிரிப்பாங்க. பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன் நடக்கும்போது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சின்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட் அசம்பிளியோட கான்ஸ்டியூன்சி 6 கான்ஸ்டியூன்சி சேர்ந்தது தான் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி. அதே மாதிரி லோக்சபாவோட டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம். ஸோ இது வந்து லோக்சபாவோட ஒரு இமேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ விர்ச்சுவல் இல்லை, டயக்ராமேட்டிக் இமேஜ். ஸோ யூஸ்வலாக சென்டரில் வந்து ஒரு ஸ்பீக்கரோட சேர் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி 6 பிளாக் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 11 ரோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.